தற்போது செய்தி ஊடகங்கள் அனைத்திலும் பிரேக்கிங் நியூஸ் சமீபத்திய ஒரு பேச்சு பொருள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகினார் அப்படிங்கிறது தான். இது உண்மையில் நாம் தமிழர் கட்சிக்கு பலம்தான், பலவீனம் கிடையாது. ஏன் அப்படின்னா அதாவது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா, அந்த கட்சியில் சேர்ந்துறீங்களா, அது தேர்தலில் போட்டியிடுதா அப்படிங்கலாம் கேட்ட காலங்கள் போய் இன்றைக்கி திமுக அதிமுகவோட பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவர் அப்படின்னுக்கு அவ்வளோ மதிப்பு. அது விலகி போனால் இந்த அளவுக்கு பெரிய செய்தி யார் ஒரு மாவட்ட செயலாளர் யாரை விலகி போனாலும் அது ஒரு பெரிய அது பேசுகிறதுக்கு ஒரு 10 மைக்கு வருது, ஒரு ஊடகங்கள் ரெடியாக இருக்குது, அது இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய வளர்ச்சி தான். இன்னொன்று, இதே கட்சியில் எங்கே போய் அந்த கட்சியில் இணைந்தாலும் ராஜீவ்காந்தி இணைந்து இத்தனை வருஷம் ஆச்சு, திமுக இத்தனை வேலை செஞ்சுருக்கேன். நான் அவருடைய ஆரம்ப புள்ளி அடையாளம் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி தான். அது போய் எங்கே வேலை சார் நாம் தமிழர் கட்சின்னு வந்தவங்க விட்டு அடையாளம் தேவை, அதை மறைக்கவே முடியாது. அது அவர் மறந்தால் கூட மறைச்சா கூட அது மறையவே மறையாது. அதே மாதிரி எல்லா கட்சியிலும் போயிட்டு இருக்காங்களே, எல்லா கட்சியிலும் விதைச்சி விட்ட மாதிரி நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியிலும் இருக்காங்கப்பா. அப்படி விதைச்சி விட்றோமே நம்ம இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்க போயிட்டோன்னா அடுத்து புதிய ஆளுமை அவங்களோட பல மேலே இருந்து புரட்சிகள் செய்யக்கூடிய கட்சி, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய உண்மையில மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கட்சி அடுத்து புதுசாக உருவாகிட்டே தான் இருப்பாங்க. அதை விட பெரிய ஆளுமை உருவாங்க. அதனால் இது கட்சிக்கு கண்டிப்பாக அதை வளர்ச்சியான தவிர ஒருபோதும் பலவீனமோ வீழ்ச்சியோ நிச்சயமாக கிடையாது. நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த மாற்றத்துக்கான அரசியல் புரட்சி